இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அப்பா இன்னைக்கு இங்க இருக்கிற நிலைமைக்கு காரணமே நீதான். இந்தோ ஒரு பக்கம் உங்க அண்ணனுக்கு ஐடியாவை கொடுத்து என் வீட்டை பார மாத்திட்டு இப்போ எங்க அப்பாவை பார்த்து நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறியா? இப்படி பண்றது உனக்கு கேவலமா இல்ல? பாரு, சொல்றத புரிஞ்சுக்க. நான் மாமாக்காக தான். எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எங்க அப்பா கண்ணு திறந்து பாக்குறப்போ நீங்க இருக்கவே கூடாது. கிளம்பு கிளம்பு. சிஸ்டர், கொஞ்சம் அமைதியா இருங்க சிஸ்டர். இது ஹாஸ்பிட்டல். கிளம்ப சொல்லுங்க முதல்ல. டேய் டேய் மாப்ள, டேய் இங்க பாரு. இதுக்கப்புறம் எங்க அப்பாவை பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாத. அசிங்கப்பட்டுருவ சொல்லிட்டேன். சும்மா இருடி. சிஸ்டர், இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு அவன் மேல அப்படி என்ன கோவம்? என்ன என்ன கோவமா? இவ்வளவும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படி என்ன பண்ணிட்டான்னு கேக்குறேன். அவன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போட்டியில ஜெயிச்சதா சந்தோஷப்பட்டு இருக்கீங்கல்ல, அது காரணம் யாரு தெரியுமா? நானா? அவன் தான் சிஸ்டர். நீங்க வண்டி ஓட்டி இருக்கும் போது கொடிக்கயிறு உங்க கழுத்துல மாற்ற மாதிரி இருந்துச்சு. அதை அறுத்து விட்டதே அவன் தான். நீங்க மயக்க முடிக்கல விழுந்தீங்கல்ல, அப்ப மழை வந்துச்சுல, எப்படி வந்துச்சு? அதை யார் பண்ணா? எல்லாமே அவன் தான். அவளையே சிஸ்டர், ஆரம்பத்துல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப கூட அவங்க அண்ணனுங்களாம் சேர்த்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே, சம்ப நிரப்ப சொல்லி. நிரப்ப முடியாம தவச்சிங்கல்ல, அப்ப கூட மழை வந்து சம்ப நினைச்சிச்சு. அப்ப மழை தானா வந்துச்சா? இல்ல, அத பண்ணது யார் தெரியுமா? கருணாதான். அவ கை காசை போட்டு தண்ணி லாரிய வர வச்சு மழை வரமா செட்டப் பண்ணி உங்களுக்காக பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது சிஸ்டர். இப்ப கூட உங்க வண்டி பாரதி எடுத்து வந்தது நானும் நினைச்சிருக்கீங்களா? கிடையாது, அவன் தான் வாங்கிட்டு வந்தான். அதுக்கு அவன் வண்டி ஆர்சிபுக்கு அடமான வச்சு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது அவன் தான். நான் கூட போய் கேட்டேன், ஏன் மாப்பிள்ள சிஸ்டருக்கு தெரியாம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் பண்ணேன்னு தெரிஞ்சா அவ வாங்க மாட்டான்னு சொன்னா சிஸ்டர். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருந்தேன். இப்ப கூட உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் அவன் விரும்பவே மாட்டான். ஏன்னா அவன் பண்ண உதவியை சொல்லி காமிச்சா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்காக நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. அவன் அடிதடி பண்றவன் தான் சிஸ்டர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். இனிமையாவது அவன் நல்ல மனசை புரிஞ்சு நடந்துக்கங்க.